விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே வீட்டுல ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணி நல்லா சாப்பிடுவீங்க. அப்ப டயபெட்டிஸ் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றது? அவங்களுக்காக தான் இந்த கார கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்ப அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணியை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிடிச்சி வச்சதும் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் சூடான பிறகு ஒன்னொன்னா வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா வெந்து வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 4 போல காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், அது கூடவே 2 கொத்து போல கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது கூடவே நம்ம செஞ்சு வச்சிருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கன்னா ஒரு சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.